நீண்ட நேரமாக அந்த மகிழ்ச்சியான தகவலுக்காக காத்திருந்தார் பிரஜாபதி. பரத் அவனாக வந்து ஜீப்பில் ஏறிவிட்டான் என்று தெரிந்தவுடன் எப்படியும் பரத்தை கொன்று விடுவார்கள் என்று 200% உறுதியாக இருந்தார். ஏனென்றால் அவர் அனுப்பிய 4 பேரும் கூலிக்கு கொலை செய்பவர்கள். இதுவரை அவர்கள் வைத்த குறி தப்பியதே இல்லை. வெற்றியின் கொண்டாட்டத்தை சற்று முன்னதாகவே ஆரம்பித்திருந்தார் பிரஜாபதி. டேய், அவனுங்களுக்கு எவ்வளவு பேசியிருந்தோம்? ஆளுக்கு 15 லட்சம். அவனுங்க வந்த உடனே ஆளுக்கு 20 லட்சமாக கொடுத்துடுங்க. நீங்களும் ஆளுக்கு 2 லட்சம் எடுத்துக்குங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. இவனுங்க ஏன் இன்னும் ஃபோனே பண்ணலை? நீங்கள் தானேயா அவனை துண்டு துண்டாக வெட்ட சொன்னீங்க, அதான் நேரம் ஆகுதோ என்னமோ. பிரஜாபதி உடனே திமிராக, துண்டு துண்டாக தானே வெட்ட சொன்னேன், ஆனால் குத்துக்கறி போட சொல்லலையே என்றார். இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். அவருடைய ஆட்களில் ஒருவன் அந்த கூலிப்படையைச் சேர்ந்த 4 பேரில் ஒருவனுக்கு ஃபோன் செய்தான். சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. ஐயா, ஒருத்தனுக்கு ஃபோன் போட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த காட்டு பக்கம் சரியாக டவர் கிடைக்காது, இன்னொருத்தனுக்கு ஃபோன் போடு. உடனே பிரஜாபதியின் அடியால் அந்த கூலிப்படையை சேர்ந்த இன்னொருவனுக்கு ஃபோன் செய்தான். அதுவும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. ஐயா, இன்னொருத்தனோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பிரஜாபதிக்கு அவர் தலையில் இருந்த மமதையும் ஏறிய போதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவது நன்றாக தெரிந்தது. கண்டிப்பாக ஸ்ரீதரன் பரத்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண இனிமே அனுப்ப மாட்டார். லாஸ்ட் வீக் பரத் இங்கே வந்தப்ப அவன் தினமும் அவங்க அப்பா கூட ஃபேக்டரிக்கு போகிறதா சொன்னான் என்றார் தயாளன். முன்னை விட சேலரி அதிகமாக கொடுக்குறோம்னு சொல்லி பார்க்கலாமா என்று மோகனை பார்த்து சிரித்தார் தயாளன். அவனோட மாத சம்பளத்தை முழுசாக வாங்கினதே கிடையாது என்று அதற்கான காரணத்தையும் கூறினார். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான் என்றாள் மைத்ரேயி. சட்டென்று அவள் மூளைக்குள் ஒரு மின்னல் அடித்தது. கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் வசதி இல்லாத ஹார்ட் பேஷண்ட்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க. நம்ம அப்பா பேருக்காக அடுத்த 2 மாதத்துக்கு நாம் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்ற மைத்ரேயின் அபார புத்திசாலித்தனத்தை பார்த்து விக்கித்து நின்றனர் மோகனும் தயாளனும். காயத்ரி மெதுவாக விஜிதாவின் காதுக்குள், ஏம்பா, எனக்கென்னமோ அந்த பரத்தை விட இவங்கெல்லாம் பெரிய சைக்கோவாக இருப்பாங்க போல இருக்கு என்றாள். அதே நேரம், நோ மைத்ரேயி, அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நம்மளால் தாங்க முடியாது என்றார் மோகன். அண்ணா, என்னோட ப்ராஜெக்ட் ஸ்பான்சர்ஸ் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு என்று பார்வையாலேயே கேட்ட மோகனை பார்த்து, $5 மில்லியன் என்றாள். தயாளனுக்கு அவர்கள் ஏதோ தவறு செய்வது போல தோன்றியது. அனைவருக்குமான திட்டமிடலை முடித்த பின் மோகனும் தயாளனும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு மைத்ரேயி நேராக விஜிதாவிடம் வந்தாள். விஜி, பரத் மேலே உனக்கு கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல என்றாள் மைத்ரேயி. அதற்கு இல்லை என்பது போல அவசரமாக தலையாட்டினாள் விஜிதா. அவன் நல்லவன்னு நிரூபிக்கிறதுல மற்ற எல்லாரையும் விட உனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது. இதை கேட்ட பிறகு விஜிதாவால் வெட்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அசட்டு சிரிப்பொன்றை உதிர்த்தாள். ஏனோ இதை பார்த்த காயத்ரிக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி கதிர்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்த பரத்தோட டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா என்றாள் மைத்ரேயி. தன் வாட்ஸ்அப்பில் இருந்த பரத்தின் கையெழுத்தை காட்டினாள் விஜிதா. அதை சில நிமிடங்கள் உற்று பார்த்த மைத்ரேயி, இதில் RA லெட்டர்ஸை தவிர பரத்துங்கிற பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன மேடம் சொல்கிறீங்க? எஸ், அவனோட சிக்னேச்சர் படி பார்த்தா அது முருகன், முகேஷ் இல்லைனா முகுந்தன். 100% இந்த 3 பேரில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும் என்றாள் மைத்ரேயி. மைத்ரேயிக்கு சில சென்டிமீட்டர் தொலைவில் அவளுக்கு எதிரில் நின்று அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் டாக்டர் சுந்தர மகாலிங்கம். வீட்டிற்குள் வந்து இறங்கியதிலிருந்து என்று இருந்தால் சுபா. மாடியிலிருந்து இறங்கி வந்த பரத் சுபாவின் என்ற முகத்தை பார்த்து, என்ன சுபா குட்டி, என்னாச்சு என்றான். சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டிருந்த ஸ்ரீதரன், உன்னால தாண்டா அவ கெட்டு போறா. இப்ப பாரு, இன்னும் 10 நாள் அவன் கேன்டீன் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண போறானா. இப்ப புதுசா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ஆள் தேடணும். இனிமே உங்க அம்மாவை வந்து எல்லாருக்கும் ஆக்கி போடுவா என்று பொரிந்து தள்ளினார். அதுக்காக ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இங்க பாரு சுபா, நீ நினைக்கிற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, தெரிஞ்சுக்கோ. அப்பா ப்ளீஸ், நல்லதுக்கு தானே அம்மா சொன்னாங்க, அது தப்பா என்ன? சரிடா, இன்னும் 10 நாளைக்குள்ள யாரை பிடிக்கிறது? பரத் சுபாவை திரும்பி பார்த்தான். அம்மா, எனக்கு ஒருத்தரை தெரியும், அவங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தரலாமா என்றான். சுபா மகிழ்ச்சியுடன் பரத்தின் கன்னத்தை தடவிக்கொண்டே, என் கண்ணுக்குட்டிக்கு இல்லாமலா என்றாள்.
என்ன கூத்துடா பிளான் பண்ணியிருக்க என்று கோபமாக கேட்ட ஸ்ரீதரனை பார்த்து, இங்க பாருங்க, எங்க 2 பேரோட ஷேர் வேல்யூ 60%, உங்களுக்கு வெறும் 40% தான். நாங்க 2 பேரும் முடிவு பண்ணா போதும் என்றாள் சுபா. இதை கேட்டு சிரித்து கொண்டே அவள் கழுத்தை கட்டி கொண்டான் பரத். அவர்கள் இருவரையும் முறைத்து பார்த்த ஸ்ரீதரனுக்கு ஏனோ இந்த பிரைவேட் லிமிடெட் ஐடியா கொடுத்த ஆடிட்டரை விரட்டி விரட்டி அடிக்க வேண்டும் போல் இருந்தது. பிரஜாபதியின் கார் ஒரு பாரம்பரியமான வீட்டின் முன் நின்றது. பிரஜாபதி காரிலிருந்து இறங்கி அந்த வீட்டின் வாசலுக்கு சென்றார். வீட்டிற்கு உள்ளே நுழைய முயன்றவரை, கொஞ்சம் நில்லுங்க என்ற குரல் தடுத்தது. வீட்டிற்குள் இருந்து ஒரு பெரியவர் வெளியில் வந்தார். அவரை பார்ப்பதற்கு மிகவும் வயதானவர் போல இருந்தது. அவரை பார்த்து, சோலி போட்டு பார்க்கணும் என்றார் பிரஜாபதி. ஆனால் அவரோ, உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா உங்க மகனுக்கு இன்னும் 16ஆம் நாள் காரியம் கூட நடக்கல, 1 மாசம் கழிச்சு பார்த்தாதான் நல்லது என்றார். எனக்கு இப்ப பார்த்தாகணும் என்ற கடுமையான குரலில் கூறிவிட்டு அங்கு அமர்ந்தார் பிரஜாபதி. முதலையும் மூர்க்கனும் கொண்டதை விடா என்பதை நன்கு அறிந்த அந்த பெரியவர், கொஞ்சம் பொறுங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார். பிறகு மெதுவாக பிரஜாபதியின் எதிரில் அமர்ந்தார். இவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு 4 அடியில் ஓம் என்னும் பிரணவ மந்திர கோலம் பெயிண்டால் வரையப்பட்டிருந்தது. மரப்பெட்டியை திறந்து அதிலிருந்த 12 சோழிகளை கையில் எடுத்தார் அந்த பெரியவர். சோழிகளை பிடித்திருந்த கையை எடுத்து நெற்றியில் வைத்து அட்சாட்சர மந்திரத்தை சில வினாடிகள் உச்சரித்தார் அந்த பெரியவர். பிறகு கையை வலப்பக்கமாக சுழற்றி சோழிகளை அந்த பிரணவ கோலத்தின் மீது மெதுவாக வீசினார். கோலத்தின் மீது விழுந்த 12 சோழிகளும் நிமிர்ந்திருந்தன. அதை பார்த்த அந்த பெரியவரின் முகத்தில் ஒருவித பயம் தெரிந்தது. இன்னொரு முறை போட்டு பாருங்க என்றார் பிரஜாபதி. மறுபேச்சு பேசாமல் மீண்டும் சோழிகளை வீசினார் அந்த பெரியவர். இம்முறையும் 12 சோழிகளும் நிமிர்ந்தே விழுந்தன. பொறுமை இழந்த பிரஜாபதி அவராகவே சோழிகளை எடுத்து கோலத்தின் மீது வீசினார். அவருக்கும் அனைத்து சோழிகளும் நிமிர்ந்தே விழுந்தது. ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து கோலத்தின் மீது வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் காரை நோக்கி நடந்தார் பிரஜாபதி. செல்லும் வழியில் ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்து கொண்டிருந்தார்கள் பிரஜாபதியின் ஆட்கள். சற்று தள்ளி இருந்த அவருடைய ஜீப்பின் மீது சாய்ந்து நின்று கொண்டிருந்தார் பிரஜாபதி. டேய், என்ன ஐயா ஒண்ணுமே பேசாம இருக்காரு என்றான் அவருடைய ஆட்களில் ஒருவன். நீ புதுசில்ல, ஐயாவுக்கு இந்த விஷயத்து மேலெல்லாம் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னைக்கு சோழி விழுந்தது கூட சரியில்லை போல, அதான் ஏதோ யோசனை இருக்காரு என்றான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தார் பிரஜாபதி. தொடர்பு கிடைத்தவுடன் அன்று நடந்த அனைத்தையும் விவரித்தார். 12 நிமிர்ந்தா, ரொம்ப மோசமாச்சே. புள்ளையே போயிட்டான், இதுக்கு மேல என்ன மோசமா இருக்க போகுது? என் மகனோட சாவுக்கு காரணமானவன் இன்னும் என் கண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் சாகிற வரைக்கும் எனக்கு சோறு இறங்காது. சில நிமிடங்கள் போனில் பேசிய பிறகு, சரி, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பரத்தோட ஜாதகமும் கைரேகையும் எப்படியாவது எடுத்து என்னோட ஆளுகிட்ட கொடுத்து அனுப்புறேன். என் பையனோட 16ஆம் நாள் காரியத்தை முடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் சொத்து பூரா போனாலும் பரவாயில்லை, அந்த பரத்தும் அவனுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் சாகணும் என்றார் பிரஜாபதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.